போறதுக்கு இதுல பெரிய செக்கிங் லைன் இருக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதேனியாவில். நான் நேற்று கண்டிக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட நிக்காக்கு வந்திருந்தேன்னா அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அது நிச்சயதார்த்தம். இன்றைக்கு நான் அங்கே நிற்காமல் இங்கே கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் பிரதேனியாக இருக்குது. இங்கே நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்டியில் பிரேரா நடந்து கொண்டு இருக்குது. அந்த கண்டி டவுனே பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக். இப்போ வாகனத்தில் போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 5 கிலோமீட்டர் போகிறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே எடுக்கும். அவ்வளோத்துக்கு டிராஃபிக்காக கிடக்கு. அப்போ அந்த காரணத்தால் நேற்று நாங்கள் கடுகஸ்தோட்ட போய்க்கலையும் அப்படித்தான் கிட்டத்தட்ட எங்களுக்கு 1/2 மணி நேரம் எடுத்தது ஆட்டோவை பிடிச்சி போகிறதுக்கு. இப்போ அந்த மாதிரி பின்னேற நேரம் வந்தால் இன்னும் க்ரௌட். இப்போ அதுக்காக வேண்டித்தான் நாங்கள் தங்கி நிற்கிற இடத்த மாற்ற இன்றைக்கு இங்கே வந்தோன்னா, ஏன்னா அங்கே சரியான அலைச்சல். எனக்கு ஒரு 300 மீட்டர் நடந்து போகிறதுக்குள்ளே 2 போலீஸ் செக் பாயிண்ட் இருக்குது. அவ்வளோத்து பேக் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டி அதுக்கு பிறகு அங்கே இருந்து நான் எங்கே தங்க போகிறேன் என்ன இது எல்லாம் சொல்லி போட்டு வெளிக்கிட்டு போக மழையாகவும் இருந்தது. அப்போ அதுக்குள்ளே நினைஞ்சு தான் போய் சேர்ந்தேன் நான். அப்போ சரி ஓகே, நேற்று வேலையும் இருந்ததால் அங்கேயே நின்றுட்டேன். இன்றைக்கு லீவ் வந்தபடியால் வெளிக்கிட்டு கொஞ்சம் சரி தள்ளி இருப்போம் ஏண்டா நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே அந்த ரோட் பிளாக்குள்ளே மாட்டி நாங்கள் போகக்கூட இல்லாமல் பக்கத்தில் ஃபுட் சிட்டி சாப்பிட போகிறோம் அப்படின்னாலும் மலைக்குள்ளே சரியான இடைஞ்சலாக இருக்கும். பக்கத்தில் நீங்கள் போகிறதுன்னு சொன்னாலே உங்களுக்கு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு தூரம், அதாவது இதில் நான் நிற்கிறேன் அங்கே இருக்கிறோம்டா இப்படி எங்கேயோ எல்லாம் போய் சுற்றி தான் அந்த இடத்துக்கு போகிறோம். அதாவது தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி ஒரு மேப் காட்டும். ஏன்னா அந்த இடத்துல இப்போ பிறகு டான்ஸ் அதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் ஃபுல்லாக சனம் விடிய 7 மணி 8 மணிக்கெல்லாம் வந்து நிற்கிறோம். ஏன்னா தூரத்தில் இருந்து இன்றைக்கு நாளைக்கெல்லாம் லீவு தானே. இப்போ வெள்ளியும் லீவ் போட்டால் 5 நாள் லீவு. அப்போ பிறகு 28 29 முடியுது நினைக்கிறேன். இப்போ வடிவானுட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு நிறைய இடத்துலேருந்து சனம் வந்திருக்கு. அப்போ விடியலேருந்து நிற்பினமாவே. இப்போ அதனால் பின்னேற நேரம்லாம் அந்த இடம் சரியான க்ரௌடாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன தான் போலீஸ் செக் எல்லாம் முடிக்க போனாலும் அங்கால சரியான க்ரௌடாக இருக்கும். அதை பாஸ் பண்ணி அடுத்த லேனுக்கு போகிறதே பெரிய பிரச்சனை. நான் வந்தாண்டு ரூமுக்கு போகிறதுக்கு, அதாவது இரவு 10 அப்படி வந்துட்டு 10-20 அப்படி வந்தாச்சு. ரூமுக்கு போய்க்கலாம் ஃபைன் உண்டாரு. அவ்வளோத்துக்கு ட்ராஃபிக்காக இருந்தது. அப்போ அந்த ஒரு காரணத்தால் நான் வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னால், சரி இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கோம். அதோட ரூம்களும் இங்கெல்லாம் சீப்பாக இருக்குது. அங்கே பிறராண்டாலும் அங்கே இருக்கிற ரூம் எல்லாம் விலை கூட இருக்குது. இப்போ இங்கே நான் நிற்கிறது ஒரு 4 பேர் கொடுக்கக்கூடிய ரூம் 2000 ரூபாய்க்கு இருக்குது. இருந்தால் சரியான லாபம் தானே. அது நான் மட்டும்தானே அதில் நிற்கிறேன். அப்போ உங்களுக்கு பிரதேனியாவிலையும் அங்கே நிற்கிறேன்னு இந்த வியூ அதில் காட்டி போட்டு இந்த பக்கத்தில் காட்டுற மாதிரிங்க இப்படி வியூ இருக்குது. உண்மையாக நல்லா இருக்குது. இப்போ அங்கே நின்றாலும் நல்ல வியூ எல்லாம் இருக்குது. ஆனால் இப்படி பார்க்கல. இந்த வியூ எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ அங்கேயும் காட்டலாம். ஆனால் என்னென்னா இப்போ நான் அங்கே இதில் இருந்தால் அவ்வளோ ஒரு 300 மீட்டர் போய் பார்க்குறது உங்களுக்கு காட்டுறதுக்கே எனக்கு சரியான நேரம் எடுக்கும். இப்போ அதால் இங்கெல்லாம் நிற்கிறேன். இப்போ நான் பிறகரா காட்டுறதுக்கு தான் நானும் வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறேன். பின்னேரம் ஒரு 7 மணி அப்படி பூசை தொடங்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே அந்த கண்டி கதிர்காமர் கோயிலும் இருக்குது. இப்போ முருகன் கோயிலையும் உங்களுக்கு காட்டையில் மட்டும் காட்டிட்டு பிறகராவையும் காட்டிட்டு இப்போ வருவோம்ன்ட்டு தான் இன்றைக்கு வெளிக்கிட்டு இருக்கிறேன். வாங்க. நல்ல மழை ஒன்று அடிக்குது. அதால் பக்கத்தில் இருக்கிற பேக்கரிகளை வந்து வந்துட்டேன். நான் இந்த பேக்கரி நான் நேற்று அங்கே கண்டிக்குள்ளேயும் பார்த்தோன்னா எங்களையும் இருக்குது. நான் நினைக்கிறேன் கொழும்பு வழியே இந்த பிஎன்எஸ் இருக்கிற மாதிரி இங்கே இந்த ஓக்ரே பேக்கரி இருக்குது போல். இப்போ நான் பிரதேனியா யூனிவர்சிட்டி அடிக்க போகிறேன். ஏன்னா அவடத்தில் ஜோ வாரண்டு. அப்போ அவரையும் கூட்டிக்கொண்டு போவோம். மகாவலிக்கு அங்கே கூட்டிக்கொண்டு நான் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ மழை விட்டுட்டு போனால் அப்புறம் ஒரு தனி மூட்டமாக இருக்குது. அங்கே விட்டுட்டு போயில இன்னும் துணிச்சு கொண்டு தான் இருக்குது. நல்லா இருக்குது கிளைமேட். இன்றைக்கு இந்த பக்கமும் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது. என்னென்னு தெரியல எனக்கு. இப்போ பகலெல்லாம் ட்ராஃபிக் இல்லாமல் தான் இருந்தது. சிலது இப்போ பின்னேற நேரம் அங்கே போகிற வாகனங்கள் எல்லாம்
டிராஃபிக்காக வெளிக்கிட்ட உடனே இங்கேலையும் கொஞ்சம் அந்த பாதிப்பு தெரியுது. அங்கே போய் காட்டுறோம் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இந்த ரவுண்ட் அபவுட் இருக்குதாங்க. இதில் இங்கால பிரதனியா பொட்டானிக்கல் கார்டன்ஸுக்கு போகுது, இங்கால பிரதனியா யூனிவர்சிட்டிக்கு போகுது. யூனிவர்சிட்டி கிட்ட தான் ஜோ வருவார். நாங்கள் அங்கே போவோம். கேம்பஸ்க்கு போக முதலே ஆள் வந்துட்டுது. யாரோட நான் ஃபோன் கதைக்கிறேன்? நீ ஃபோனோடய தான் இருப்பேன். ரூமுக்கு வந்தாலும் ஃபோனோட தான் இருப்பேன். இங்கே வந்தாலும் என்னடா உங்கள் ஊருக்கு வந்துருக்குறேன்னு கூட்டி கொண்டே காட்டுவோம் மட்டும் இல்லை. இப்போ கேர்ள் ஃப்ரெண்டோடைய காய்ச்சி வந்துருக்குறேன். அதெல்லாம் பாத்தியா? சரி, இப்போ எங்கே மாட்டி விடுறேன். நீ தான் சொல்லணும். என்ன இதுக்கு போவோம்? பெரேரா போவோம். பெரேரையா? பெரேரை பார்க்க தான் வந்தீங்களோ? நான் நேற்று வந்தது சரவசண்ட கல்யாணம் வீட்டுக்கு. அப்படியே வந்துட்டு சரி பெரேரா பார்த்து. சரி, நம்ம இப்போ வந்து போவோம் கேம்பஸில் பின்பக்கம் அந்த பக்கம் வந்து கலா ரோட்டில் வந்து கொஞ்சம் அழகான பக்கம் இருக்குதான். நானும் அந்த பக்கம் போகணும்னே நினச்சிட்டு இருந்தேன், போக கிடைக்கல. ஓகே, இன்னைக்கு தான் எதான் மழைலாம் பெய்யுது. நேற்று நல்ல மழையா? நேற்றைக்கும் நல்ல மழை பெஞ்சது. இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சுது. பிறகு நின்று இப்போ கொஞ்சத்துக்கு மேலே பெஞ்சுது. எப்போ பெய்ய மாட்டேங்குது. எந்த இதில் இருந்தீங்க? இந்த ரோட் இருக்கு தானே, அந்த சந்தி இருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போக டேக்குள்ள மகாவலி மாவட்டத்துலேருந்து போகுது. அது ஒரு ஹோம் ஸ்டே. 4 பேர் படுக்கிற ஊர் 2000 ரூபா. பரவாயில்ல தானே. இப்போ கஜன் நீங்களும் இங்கே 2வது நாள் இருக்கீங்க இல்லையா? கஜன் அது இல்லை, கஜன் போயிட்டாரு. நான் மட்டும்தான் நிற்கிறேன். நான் இங்கே நீங்கள் எல்லாரும் கண்டியை சுற்றி பார்த்துட்டீங்க. நான் கண்டியை சுற்றி பார்க்க நானே இந்த பக்கத்தை இன்னும் சுற்றி பார்த்தில்ல. அதோட என் ஆஃபீஸ் சீனியர்ன்ற வீடு இருக்கு. இப்போ நான் அங்கே போய் 2 நாள் அவங்களோட நின்றுட்டு அப்படியே பேட்டிக்குள்ள போகிறேன். எவ்வளோ தூரம்? கொஞ்சம் தூரம் தான். முந்தி ஸ்கூலால் வரைக்குள்ள போனாங்க. ஸ்கூல் ட்ரிப் வரைக்குள்ள என்னது ஸ்கூல் ட்ரிப் வந்தாங்க. அப்போ இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு போனாங்க. இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி கூப்பிட்டு வந்தாங்களா? இப்போ அப்படியே லொக்கேஷனில் பார்த்துட்டு எல்லாம். ஆனால் மொரட்டுவே இல்லை. ஸ்ட்ரீட்டில் படிக்கக்கூடிய கலவா உள்ளுக்கு ஒரு 2 தரம் போயிருந்துருக்கிறேன் கிளாஸில். இந்த எங்கே என்ன மொரட்டோ யூனிவர்சிட்டியில் இந்த என்ன படம் நண்பன் படத்தில் இருந்தாங்க. சும்மா போயிருக்கோம். அப்படி போயிட்டு இருந்தீங்களா? அப்படி போய் ஒரு அண்ணா செகண்ட் இயர்காரர்கிட்ட ஒரு சின்ன ஒர்க் ஷாப் ஒன்று நடந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்சவர்னா ஒரு ஆள் வாடான்னு சொன்னார். நானும் போய் இருந்துட்டேன். அவங்க கேட்ட நீங்கள் எந்த பட்ஜெட்டில் படிக்கிறீங்க? உங்களோட சேம் இயர்றான்ட்டு. எந்த கிளாஸ்? நான் இந்த ஃபேக்கல்ட்டின்னு சொன்னேன். நான் கூட கண்டதே இல்லையே ஒரு நாள் வந்து இடைக்குள்ளாம வந்தேன். அந்த மாதிரி சொல்லி மழுப்பிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளேயே அந்த நேரம் எல்லாம் உள்ளே போனால் ஐடி எல்லாம் செக் பண்ணுறது இல்லை. கொரோனாக்கு அப்புறம் தான் ஐடி செக் பண்ணுற வளம் வந்தது. கொரோனா டைம் என்ன செஞ்சாண்டா ஃப்ரெண்ட்ஸோட போனேன். ஐடி செக் பண்ணுறவங்க தான். முன்னுக்கு பைக்கில் ஒருத்தன் இருந்தவன், பின்னுக்கு நான் ஹெல்மெட்டை போட்டுருக்கேன். அவன் ஐடி கார்டுனா சரி. அப்போ அப்படியே உள்ளே போயிட்டோம். அப்படி ஒரு 2 ஐடியெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்களா? இப்போ ஐடி செக் பண்ணுறாங்க. அப்படி ஒரு 2-3 தரம் போயிட்டு வந்துருக்கு. நல்லா இருக்கும். இது கீழே தான் ட்ரெயின் போகும். இது இடைக்குள்ள இந்த மகாவலி கங்கை ஆற்றுக்கு மேலால ஒரு பாலம் வந்து தானே வருது. அந்த பாலம் வந்து அங்கால அது நான் பார்த்தேன். அது நான் பார்த்தேன். இது எந்த ஃபேக்கல்ட்டி? இது இந்தியாவில் இருக்குது. இது வந்து என்ன ஃபேக்கல்ட்டி? இது என்ன தெரியல. இது சயின்ஸா இல்லை? ஜிம்மெல்லாம் இருக்குது வந்து இந்த பக்கம். ஜிம்மெல்லாம் நம்ம போகிற பக்கம் தான் இருக்குது. பாருங்க கேம்பஸோலாம் இப்படி இருக்குன்னு சொல்லி. இது எந்த ஃபேக்கல்ட்டி என்னென்ன தெரியல. என்ன கூட்டி கொண்டு வந்தவருக்கும் தெரியல. வந்து என்ன ஃபேக்கல்ட்டியில் இது வந்து விஜயவர்தன ஹால் அப்படின்னு தான் அங்கால இருக்கிறது. அது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அது வந்து தெரியல. நானும் இதுக்கு புதுசு தான். இதான் கேம்பஸ் கிரவுண்ட். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹாஸ்டல் அதை மாதிரி இருக்குது, பாய்ஸ் ஹாஸ்டல். இப்படியெல்லாம் ஹாஸ்டல் இருந்ததுன்னு சொன்னால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஆனால் உள்ளுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அதுவும் நல்லா இருக்குது வெளியிலேருந்து பார்க்க. இங்கால பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்குது. பிரதேசம் கேம்பஸ் ஒரு பெரிய பிரதேசம்.
இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி. இப்போ நான் ஒரு 4-5 கேம்பஸ் பார்த்துட்டு வைப்போம். இப்போ கொழும்பு கேம்பஸ், ஜெஃப்னா கேம்பஸ், மொரட்டுவா, கழனி, மற்றது இப்போ பிரதேரியா தான் நான் பார்த்ததுக்குள்ளேயே நல்ல ஒரு பெரிய பரந்த பிரதேசம். இங்கே இன்னொரு கோல் இருக்குண்ணே. அதாவது எங்கேயோ கூட்டி கொண்டு போறேன்னு சொல்லியே கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து அந்த இடம் அங்கே என்ன கேட்கிறான். அப்படிதான் இனி இடம்னா இதான் இடம். ஐயோ, கிட்டத்தட்ட 20 நிமிஷமா நடத்தி கூட்டிட்டு வந்தேன். ஆனா கேம்பஸை தவிர ஒரு இடமும் காட்டல. இன்னும் பாப்போமா, இன்னும் ஒரு இடமும் காட்டலையே. இப்போ இவ்வளவு தூரம் இடம்லாம் காட்டிட்டு வந்திருக்கேன். அது இடத்தை காட்டல, நானே அதுல இருந்து எடுக்க வலிக்கிட்டேன். இல்லையா இது வந்து மாக்காந்த பஸ் வெள்ளூடுக்கா. ஐயோ, வெள்ளூடுக்கு சரியா? அதே நான் வெள்ளூட் தெரியாதா? ஒரு ஃபேமஸான இடம் வெள்ளூட். ஜெஃப்னால இருந்தாலும் வராங்க. வெள்ளூட்னு வெள்ளூட தெரியும். என்ன அது குரங்க? அப்ப மலைப்பாம்பா மேல இருந்து வந்து கவ போகுது. வாழை உடஞ்சி தலையை விழுந்துச்சுன்னா செத்துக்கிட்டு போயிட்டோம்னா அது சரி. அதாவது 1.5 கிலோமீட்டர் நடந்து ஊட்டி கொண்டு வந்தது. ஒரு அழகான இடம் இருக்கு ப்ரோன்னு சொல்லி கூட்டி கொண்டு வந்தது இந்த இடத்த காட்டுறதுக்கு தான். இது அழகு இல்லையா? அது எவ்வளோ அழகா இருக்கு. கண்ணெல்லாம் அம்மா சரி. ஓப்பன் ஆடிட்டோரியம் காட்டுறதுக்காக 1.5 கிலோமீட்டர் கூட்டிட்டு வந்தேன். ராஜன் இருக்கான். நான் பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு கண்டிக்கு போயிருப்பேன். இப்போ பிரதேனியாக்குள்ள 1 மணித்தெல்லாம் சுற்றி அடிக்கிட்டேன். அதுவும் மலைக்குள்ளே வர டக்குன்னு இதில் பஸ் எடுத்து போவோம். இதுலேருந்து வரலாம் தானே? என்ன ஓகே. இப்போ நாங்கள் வந்து கண்டிக்கு தான் போக போகிறோம். பெரஹரை பார்க்குறதுக்கு சரண் போகிறாரு. பெரஹரையை பார்த்துட்டு நான் போகிறேன். நைட்டுக்கெல்லாம் பெரஹரை வாங்குது, எனக்கு பார்க்குறதுக்கு இல்லை. அது சரி, அடிக்கடி பார்க்குறது தானே. இப்போ நாங்கள் கண்டிக்கு போகிறதுக்கு பிரதேனியாலேருந்து பஸ் ஏறிட்டோம். ஆனால் க்ரௌடு நான் கண்டிக்கு வந்துட்டேன். இந்த பெரேரா பார்க்குற இடத்துக்கு ஜோ வீட்டை வலிக்கிட்டார். இப்போ நாங்கள் அப்படியே போய் பெரேரா பார்ப்போம். இந்த இடத்துலலாம் ரோட் பிளாக் பாருங்க. இதுல எல்லாம் ரோட் பிளாக் பண்ணி இருக்கு. செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க. நான் இதுக்குள்ளால இதுக்குள்ளாலாம் நேரத்துக்கு போனான் ரூமுக்கு போகிறதுக்கு. உள்ளே போய்க்குள்ள இந்த போலீஸ் செக்கிங் எல்லாம் இருக்கும். அதை முடிக்கிட்டு தான் உள்ளே விடுவாங்க. பேக் எல்லாம் செக் பண்ணி பேக்கில் என்ன இருக்குது, எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க எல்லாம் கேட்ட அப்புறம் தான் உங்களை உள்ளே போகிறதுக்கே அனுமதிப்பீங்க. வாங்க போவோம். நேற்று இதுக்குலாம் போனால் ஆனால் இந்த பிளொக்காக இருக்குது இந்த பாதை. இனி சுற்றி தான் போகணும். அதான் நான் இப்போ வீடியோ தொடக்கத்துலேயே சொல்லியிருப்பேன். இங்கே இருக்கிற மூக்கனாங்கள் தலையை சுற்றி தொடுற மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிறது. இதுக்குள்ளால போய் திரும்பினா சரி, ஆனால் சுற்றி போகணும். அதுக்குள்ளால போய் பார்ப்போம். இங்கேயும் கண்டிலேயும் ஒரு ரெட் மாஸ்க் இருக்குது. இப்போ கொழும்புல பெட்டால இருக்கிற மாதிரி இந்த இதில் அந்த போலீஸ் செக்கிங் இருக்குது. இந்த ரோட்டும் பிளாக் நாங்களே நீ திரும்ப சுற்றி தான் போகணும். மழை பெஞ்சாலும் தண்ணி இருக்குது. அவ்வளோத்துக்கு மழையாகவும் இருக்குது. நேற்றுலாம் சரியான மழை. இந்த செக்கிங்குக்குள்ளார போய் அடுத்த செக்கிங்கில் நிற்கக்குள்ளேயே நனைஞ்சிட்டேன் நல்லா. இப்போ திரும்ப வந்த வேலையை போய் அடுத்த லைனுக்கு போய் தான் போகணும். போகிறதுக்கே இதில் பெரிய செக்கிங் லைன் இருக்குது. எவ்வளோ பெரிய லைன் எந்த லைன் இருந்தாலும் கட்டாயம் குழப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ நிற்கிற போலீஸுக்கு வந்து லைனில் ஆக்கில் நிப்பாட்டி எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. செக் பண்ணிட்டு உள்ளுக்கு வர்றதுக்குள்ளேயே பாடாப்பட்டுட்டு
அது என்னென்னா லைனில் நிற்க மாட்டாங்க. அது இப்போ லேடிஸ் ஒரு சைடில் நிற்கணும்னு சொன்னால் இங்கே தள்ளி கொண்டு வந்துடுவாங்க, இடைக்குள்ள வந்துடுவாங்க. ஏன்னா மழை பெய்யுது தானே. இங்கே பாருங்க க்ரௌடு. அதுக்குள்ளே நின்றுலாம் சரியாக தள்ளுபடி. நம்ம இங்கே இருந்து வந்து அங்கால தள்ளி கொண்டு போகிறாங்க, அங்கால போயிடலான்றோன்னா திரும்ப இங்கால தள்ளி கொண்டு வராங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் நின்று மசி ஓடுது. இங்கால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, பேசாமல் இங்கால இப்போ வந்து வந்துட்டேன். இங்கால பார்த்தீங்கன்னா இந்த மறியலுக்குள்ளே நிறைய பேர் இருக்கீங்க. சரியான பனிமூட்டமாக இருக்குது. லைட்டாக மழையும் பெஞ்சு வந்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பனிமூட்டமாக இருக்கிறது. இப்போ பூசைகள் நடந்து கொண்டிருக்கு, இனித்தான் தொடங்கு. இந்த பெரேரா பார்க்குறதுக்கு வெளிநாட்டு மக்கள் உள்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்துருக்கணும். நீங்களே பார்க்குற இந்த பக்கம் மட்டும் க்ரௌட் இல்லை, இதே மாதிரி இந்த ரோடு இந்த ஏரியான மேப்பை போட்டு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் க்ரௌட் இருக்கோ அந்த இடம் எல்லாமே வந்து பிளாக்காக. இப்போ நான் ஒரு 6 மணி எப்படி வந்தேன்னா இப்போ 7:10 ஆகிட்டு, கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இதிலே தான் நிற்கிறோம். எத்தனைக்கு வடிவாக தொடங்கப்பட்டது தெரியல. தொடங்கின பிறகு காட்டுறேன் உங்களுக்கு. அதில் இப்போயே சரி இன்னும் க்ரௌட் கூடிட்டுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்துருக்கு. உங்களுக்கு காட்டினா தெரியுதோ தெரியல. ஏன்னா இப்போ அங்கே நிற்குதுங்க. இனி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே அந்த போலீஸ் சிக்னல் தெரியுதுங்க, அது முன்னுக்கு வேற அதோட வருது. கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்குது. ஆனால் இதுக்குள்ள காட்டு இல்லாது. எல்லா உலகத்துக்கு முன்னுக்கும் மாக்கள் நிற்கணும். அதோட அந்த போலீஸ் லைட்டும் பிளிங்க் ஆகி கொண்டிருக்கு. அப்புறம் அந்த லைட் வந்து வடிவாக தெரியாது, நெருப்பதில் சுற்றி கொண்டிருக்கு. இன்னும் க்ரௌட் வந்து கொண்டே தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுமா அந்த நெருப்பு வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நெருப்பு வலையை தூக்கி எரிஞ்செல்லாம் பிடிக்கணும். நல்லா இருக்குது. ஆனால் என்ன வடிவாக காட்டு எல்லாமே இருக்குது. இங்கேருந்து எங்களால் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்குது வரவது. ஆனால் உங்களுக்கு ஜூம் பண்ணியோ இந்த கேமராலேயோ காட்டுறதுக்கு எல்லாமே அதுக்கு நல்லா கிட்ட வந்து என்ன தான் வடிவாக காட்டலாம். කියලා හිත හදාගෙන යමු පෙරහැර බැලුවනේ කියලා නේ. හිත ගන්න පුතා. හිත ගන්නක මම අල්ලගත්ත හැටි හිත ගන්න බය වෙන්න එපා.
මෙහෙ බලන්න පේනවද? இப்போ அந்த நெருப்பு டான்ஸ் அதெல்லாம் பார்த்துப்பீங்க. அது வந்தோடனே அந்த இடையக்குள்ள லேன் போகுது, அதுக்குள்ளே திரும்பிட்டு என்னென்னா இன்றைக்கு லீவு நாள் தானே. இப்போ சரியான க்ரௌட். நான் நேற்று சொன்னால் தானே அதுக்குள்ளே போகணும். நான் 6:45 மணிக்கெல்லாம் வேண்டாம். நான் இன்றைக்கு நாங்கள் நேற்று 7:15 அப்படி போனது. அப்போ போய்க்குள்ளே ஓப்பனாக இருந்த இடம் இப்போ பின்னர் 6 மணிக்கு போய்க்குள்ள இப்போ அதுக்குள்ளேயுமே ஏதோ கத்திட்டு இருக்காங்க. போய் பார்த்து சண்டை நடக்குது போல். அதுக்குள்ளால போயிடாதே. நான் அந்த இடம் ஃபுல்லாகவே ரோட் பிளாக். இன்றைக்கு சரியான க்ரௌட். பிறகு ஃபுல்லாக பார்க்கணுன்னு பார்த்தா தனியாக இந்த டான்ஸ் மட்டும்தான் பார்க்கக்கூடிய இருந்தது. ஒன்றும் செய்ய இல்லாது. அதாவது இப்போ மாப்பிள்ளை வந்திருக்கிற, அதாவது பிறரா பார்த்துட்டு ஒரு 9 மணி 8 மணி ஏன்னா 8 மணிக்கு முடிச்சு போட்டு வீட்டை வலிக்கிட்டேன். இந்த வந்துட்டு நீங்கள் பிறரா பாருங்க, ஒரு 100 கிலோமீட்டர் 100 மீட்டர் பாஸ் பண்ணுறது. அதான் அதை பற்றி நீயே சொல்லு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் சரியான வந்து கண்டியில் வந்து இந்த அளவு க்ரௌட் இருக்காதா? பிறரா டைம்னால செம டிராஃபிக். ஒரு 100 மீட்டர்ஸ் வந்து பாஸ் ஆகுது. கடவுளே முடியலை ப்ரோ. 10 நிமிஷம் தான். ரொம்ப கஷ்டம். பெரிய தூரம் இல்லை. நாங்கள் ரெண்டு இடத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டர் அந்த 3 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச். ஆனால் சுற்றி வந்தது ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் எவ்வளோ நேரம் 1.5 மணி நேரத்துக்கிட்ட எடுத்து. ஐயோ அவ்வளோ இடத்துக்கு டிராஃபிக். இப்போ இனித்தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இதில் ஒரு கடையை பார்த்து நிப்பாட்டி இருக்கிற முடியல. என்ன ஏரியா? மடவலை தான் பஸார். இந்த கடையில் சாப்பிட்டுருவோம். நல்லா இருக்குமா இல்லை முன்னுக்கு போகிறதா? இதனால இருக்காது என்ன சொன்ன. இதுவே சாப்பிட்ருவோம். கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நான் காரை வந்து இங்கே பார்க்க நேற்று வெடிங்க ஆள் சரியான பிஸியாக இருந்தார். இன்றைக்கு ஆளை பிடிச்சி இன்றைக்கு தான் புல். ஓகே இன்னைக்கு ஒரு பிடி சாப்பாடு சந்திப்போம் மடவலையில். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனி நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் பிறதனியாக போகணும். அவர் இருக்கிற இடம் கட்டுகோஸ்தோடு கிட்ட வெட்டிங் நடந்த இடத்துக்கு போய் ஆப்போசிட்டில் என்ன கொண்டே 5 கிலோமீட்டர் தள்ளி இறக்கிட்டு திரும்ப ஒரு 10 கிலோமீட்டர் ஆள் போகணும். நான் இப்போ ஏற்கனவே நேரம் 11 மணி ஆகிட்டு நாங்கள் சாப்பிட்டு வெளிக்கிட போகிறோம். இனி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.